அஸ்ஸலாம் அலைக்கும். ரமதான் நாள் 5. ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு குறை மனசுல இருந்துட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் மாறு வேஷத்துல ஒரு ஏழை செருப்பு தைக்கிறவர் வீட்டுக்கு முன்னாடி போனார். அந்த செருப்பு தைக்கிறவர் அன்னைக்கு கிடைச்ச சொற்ப வருமானத்துல ஒரு சின்ன ரொட்டி வாங்கி அதை தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்து சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியா தூங்குறத பார்த்தார். அரசருக்கு ஆச்சரியம் தாங்கல. நாம இவ்ளோ பெரிய அரண்மனையில இருந்துட்டும் கிடைக்காத நிம்மதி இவருக்கு எப்படி ஒரு சின்ன குடிசையில கிடைக்குது அப்படின்னு யோசிச்சார். அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, நிம்மதிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல இல்ல, நம்ம மனசுல இருக்கிற திருப்தியில தான் இருக்குன்னு. நாம எவ்வளவுதான் சேர்த்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஓடுற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. ஆனா இறைவன் கொடுத்தத வச்சு மன நிறைவு அடைஞ்சிட்டா நாம தான் உலகத்திலேயே பெரிய செல்வந்தர். திருக்குரான்ல அர்ரஹது அத்தியாயம் 13 வசனம் 28ல இறைவன் அழகா சொல்றான், அல்லாஹுவை நினைவு கூர்வதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. இந்த ரமதான்ல நம்ம தேடல்கள் எல்லாம் உலக பொருளா இல்லாம இறைவனின் நினைவா இருக்கட்டும். அதுதான் உண்மையான நிம்மதி.